மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தடபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலைய மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனின் அருளுங்க. இந்த மீனராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முருகன் அருள் முழுமையா கிடைக்குங்க. காலபுருஷ சக்கரத்துல கடைசி ராசியா வலம் வரக்கூடிய மீன ராசிக்கு வணக்கம்ங்க. நம்முடைய அதிபதி குரு பகவான்ங்க. இவருடைய கடைக்கண் பார்வை இருந்தா கூட போதுங்க, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குமுங்க. இவருடைய பார்வை எதுக்கானதுன்னா குறிப்பா தன விருத்திக்கு, புத்திர பாக்கியத்துக்கு இல்லையா? ஆனா இதுக்கிடையே இருக்கிற பார்வை அப்படிங்கிறது இதோட மட்டும் நிற்காதுங்க. குறிப்பிட்டு இந்த 2 விஷயத்துக்காகவும் இவருடைய பார்வை இருந்தா ஒட்டுமொத்தமா ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல காலம் பிறக்குமுங்க. இவர் அதிபதியா வச்சிருக்க மீன ராசிக்கு எப்பவுமே அதிர்ஷ்டசாலிங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லைங்க. இந்த கொத்தனார் இருக்கிறாங்கங்க இல்லையா? எல்லாருக்கும் வீட்டை அழகா பார்த்து பார்த்து கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வீடு போய் பார்த்தோம்னா வீடாவும் மழை பெஞ்சு ஒழுகுற மாதிரியும் இருக்குமுங்க. ஓட்ட வீடுன்னு சொல்லலாமுங்க. அதாவது நம்முடைய உழைப்புங்கிறது நமக்கு பயன்படாம மற்றவங்களுக்கு பயன்படுமுங்க. நம்மளால மற்றவங்க நல்லா இருப்பாங்க, நமக்கு பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அதிபதியா இருந்தாலும் மீனத்திற்கு பெருசா எந்த ஒரு இடத்துலையுமே உதவிகள் கிடைச்சதில்லைங்க. மீன ராசி அப்படின்னாவே இப்போ கஷ்டத்திலேயே இருப்பாங்களான்னு கேட்டாக்க அதுவும் இல்லைங்க. ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தாங்க. அந்த ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கூட மீன ராசி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்கங்க. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் யாரையுமே துச்சமாக நினைக்க மாட்டீங்க. எவ்வளவு கீழே இருந்தாலும் யாரையும் பார்த்தா ஒசத்தையும் பார்க்க மாட்டீங்க. தன் உழைப்பால உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க. குறிப்பா தன்னுடைய தேவைகளை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுங்கிறதுல உறுதியான மனம் கொண்டவங்கங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்ட மீனத்திற்கு இப்ப நேரம் காலம் எப்படிங்க இருக்கு? நிச்சயமா சொல்லணும்னா சாதகமா இல்லைங்க. தினம் தினம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில தான் மீனத்துடைய வாழ்க்கையே போயிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு தினம் தினமே மீன ராசிக்கு இருக்குதுங்க. அந்த வகையில சனி பகவானுடைய ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த 138 நாட்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைய போகுதுங்க. அதாவது சனீஸ்வர பகவானால சனி பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லைன்னு நிறைய இடங்கள்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கங்க. ஆனா இந்த காலத்துல மீன ராசிக்காரங்களுக்கு அப்படியே உள்ளன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நல்லா இல்லை அப்படின்னா இதுல உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஒருத்தன் சதா நேரமும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட்டோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அவனுக்கு மண்டையில அடிபட்டுருச்சு, ஃபுல்லாக எல்லாம் மறந்துருச்சு. அப்போ என்ன செய்வான்? எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒன்று அமைதியாக உட்காருவான், இல்லை என்ன செய்வான்? நம்மக்கிட்ட நட்பாக இருப்பான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு சனி பகவான் நல்லது பண்ண போகிறாருங்க. நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறாருங்க. அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறத மட்டும்தான் நமக்கு மாற்றம் உண்டாகிறதும் ஏற்றம் வர்றதும். அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாமுங்களா? இந்த சனி பயிற்சி காலம்ங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலமான காலம்னு சொல்லலாமுங்க. எப்படின்னா இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சுப பலன்களாக நடக்க போகுதுங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவு தட்டுமுங்க. குறிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக,
குடும்ப ரீதியா, நட்பு வட்டாரம் ரீதியா சகல விதங்களிலுமே உங்களுக்கு சௌபாக்கியம் ஏற்பட போகுதுங்க. இதெல்லாம் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அது இதுன்னு எதை சொன்னாலும் சரி, அதில் உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வழி பிறக்குமுங்க. இப்போ நம்ம கடவுள்கிட்ட வேண்டின கடவுள் எப்படியாச்சும் இது நல்லது நடக்குன்னு நினைப்போம் இல்லைங்க? அப்படித்தாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குமுங்க. இனி இவரால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. பண வரவுங்கிறது தாராளமா இருக்குமுங்க. சந்தோஷம் அடைய போறீங்க. நம்பிக்கையோட உங்க வேலையில ஈடுபட போறீங்க. எல்லாத்துக்கும் மேல ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்குமுங்க. மன நிறைவை அடைய போறீங்க. குடும்பத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள்ல தைரியத்தோடு ஈடுபட போறீங்க. அதுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றியும் பெற போறீங்க. பழைய கடன்கள் வசூலாகுதுங்க. இதோட மீன ராசிகளுடைய எதிரிகள் எல்லாமே பலம் இல்லாம போவாங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுதுங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. மன அழுத்தம் குறைந்து சிந்தனை தெளிவு உண்டாகுதுங்க. உடன் பிறந்தவர்கள் வழியில, நண்பர்கள் வழியில நன்மைகளை அடைய போறீங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. ஆன்மீக பெரியோர்களை சந்திச்சு உங்களுக்கு ஆசைகளை உருவாக்குங்க. உங்களுடைய தோற்றத்துல பொலிவு ஏற்படுதுங்க. புத்திசாலியுடைய நட்பு கிடைக்குமுங்க. அது உங்களுக்கு பலம் கூடுமுங்க. மன உறுதி உண்டாகுதுங்க. கவலைகளை மறந்து மகிழ்ச்சி பிறக்க போகுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வங்களுக்கெல்லாம் வியாபாரம் சூடு பிடிக்குமுங்க. தூரத்துல இருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை கேட்க போறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சேமிப்பு விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. வெளிவட்டத்துல செல்வாக்கு உயருதுங்க. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு தப்புனா தப்புதான்ப்பா உன்னை பத்தி பேசினதுன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றா பேசுவாங்க. உங்களை பாராட்டி பேசுவாங்கங்க. அதே போல பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முழுவதுமா நீங்குதுங்க. குறைந்த அளவு முதலீட்டுல கூட அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போறீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி செயல் வடிவம் கொடுக்க போறீங்க. எதிரிகளால நீங்க உங்களுக்கு தொல்லைகளே ஏற்படாதுங்க. உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்துல அது முழுசா குணமாக போகுதுங்க. வீணா கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்து கூட விடுபட போறீங்க. வெளியில கொடுத்திருந்த பணம் கூட இப்ப திருப்ப கைக்கு சேர போகுதுங்க. சென்ற இடத்தில் எல்லாமே பிரச்சனை இருந்த உங்களுக்கு இனி போற இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. முதல் மரியாதை கிடைக்குமுங்க. அதே போல சிலருக்கு நீங்க விரும்பிய வீட்டிற்கு குடியேற போறீங்க. அதுபோல உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்துல நண்பர்கள் செய்வாங்கங்க. கௌரவத்திற்கு குறைவு இருக்காதுங்க. களவு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு பிடிமானம் இருக்குமுங்க. எது நீங்க நினைச்சாலும் சரி அது மலமலன்னு நடக்குமுங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற பயம் விலகி மகிழ்ச்சிகரமான செய்திகளை கேட்க போறீங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வருமுங்க. வருமானம் சீரா இருக்குமுங்க. விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்குமுங்க. மேலதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுதுங்க. ஆனா மேலதிகாரிகள் தான் நம்ம கிட்ட ரொம்ப பழக்க வழக்கமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அளவை மீறி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க என்னதான் உங்ககிட்ட அன்பாவும் பண்பாவும் பழகினாலும் அவங்களுடைய கர்வத்துல கட்டாயம் இருப்பாங்கங்க. பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. பழக்க வழக்கங்கள்ல பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. அதுல கூட கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நல்ல நட்பு இருக்குமுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, என்னதான் போட்டி இருந்தாலும் பொறாமை இருந்தாலும் பொறுமையா செயல்பட்டு அதை அழகா சமாளிக்க போறீங்க. ஒரு சமயோகித புத்தியினால பிரச்சனையில இருந்து ஈஸியா தப்பிச்சுக்க போறீங்க. புதிய கஸ்டமர்ஸ் தேடி பிடிப்பீங்க. புதிய சந்தை நிலங்களை நாடி போவீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சிரமங்கள் இருக்காதுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை சார்ந்த கட்சிகள்ல தொண்டர்களுக்கும் சரி நெருக்கமாய் இருக்க போறீங்க.
மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போறீங்க. கௌரவம் உயரப்போகுதுங்க. சமுதாயத்துல அந்தஸ்து உயரப்போகுதுங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போக போகுதுங்க. உங்களுடைய படிப்படியான உங்களுடைய கலைத்துறையை பொறுத்தளவுக்கு படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போறீங்க. வருமானம் நல்லா இருக்குமுங்க. சக கலைஞர்களாலுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அமைதி நிலவுமுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டுல இருந்து இன்பகரமான செய்திகள் உங்களை சேரப்போகுதுங்க. கணவர்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க. கணவரோட உறவுக்காரங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாமுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல வெற்றி வாகை சூட போறீங்க. ஞாபக சக்தி, அறிவாற்றல் எல்லாமே பல மடங்கு உயரப்போகுதுங்க. உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறக்கூடிய வாய்ப்பா அமையுதுங்க. ஒட்டுமொத்தமா மீனராசிக்காரங்களே, எந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ, இதெல்லாம் நினைச்சு நீங்க பயந்துட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஈஸியா சாதகமா முடிஞ்சு வரப்போகுதுங்க. இதுவரைக்கும் பார்த்தது பொது பலன்கள்ங்க. குறிப்பிட்ட ஒரு 15 விஷயம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. முதல் விஷயம், உங்களுடைய அனுபவமும் ஆளுமையும் அதிகரிக்க போகிறதுக்கான வழி பிறக்குமுங்க. 2வது விஷயம், குடும்பத்துல மனைவி வழிவில உறவுக்காரங்க, நண்பர்கள் எல்லாருமே பணம் கேட்டு தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ வரக்கூடிய பணத்தை சேமிக்க பாருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மறைத்து வைக்கிறது சிறப்புங்க. அதே போல் உடன்பிறப்புகளில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. பிள்ளைகள் கிட்ட வாக்குவாதம் வேணாகுங்க. உறவுக்காரங்க கிட்ட நிதானமாக நடந்துக்கோங்க. பிள்ளை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாக போகுதுங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியமுங்க. கொஞ்சம் மேம்பாடு இருக்குமுங்க. இருந்தாலும் நீங்கள் எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணுமுங்க. முட்டிக்கு கீழே காலில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல இருந்த தடைகள் விலகுதுங்க. வீடு, வாகனம், நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. புதிய முதலீடுகள் செய்யலாமுங்க. திடீர் பயணங்களால வீண் அலைச்சல்கள், டென்ஷன்கள் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு அயல்நாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. விசா கிடைக்குமுங்க. 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வங்கி கடன் உதவியால வீடு கட்டக்கூடிய பணியை பூர்த்தி செய்ய போறீங்க. சொத்து பிரச்சனையில இருந்த அவசரம் வேண்டாமுங்க. அவங்களுடைய வக்கீலை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. விஐபிகளுடைய நட்பு கிடைக்குமுங்க. அதன் காரணமா சில காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க. 6வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் மனநிலை உருவாகுங்க. நிறைய புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இதன் காரணமாக உங்களுடைய நிலையில் மாற்றம் வருமுங்க. ஆன்மீக பெரியவங்களுடைய சந்திப்பு இருக்குமுங்க. பழனி, திருப்பதி, கேதார்நாத் இந்த மாதிரி மலைத்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா, படிப்பில் கவனத்தை சிதற விடாதீங்க. போட்டி விளையாட்டுகளில் பதக்கம், பாராட்டுகள் கிடைக்குமுங்க. புதன்கிழமைகளில் பெருமாளுக்கும் கருடனுக்கும் விளக்கேற்று வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டுங்க. அதே போல வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செய்ய மேன்மை உண்டாகுதுங்க. 8வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கௌரவ பதவிகள் தேடி வருமுங்க. விலையுயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க. சவால்களில் வெற்றி பெறுவீங்க. 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மனைவிக்கு கால் வலி, கழுத்து வலி இதெல்லாம் போகுமுங்க. அது கணவருக்கும் தாங்க. அதே போல் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுமுங்க. அதை பெருசுப்படுத்தாதீங்க. அப்படியே விட்டுடுங்க. அதுவே சரியாயிடுமுங்க. 10வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை கூடுமுங்க. சமுதாயத்திலையும் தாங்க. சிலர் சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. 11வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் தோல் மற்றும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதாவது ஒரு சின்னதாக பார்க்குறீங்க, உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா உடனே மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க. 12வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. 13வது விஷயம், நிலம் தொடர்பான பிரச்சனைகள் வருமுங்க. தூக்கம் இல்லாமல் ஒரு பய உணர்வு ஏற்படுமுங்க. ஆனால் அது நிரந்தரமாக இருக்காதுங்க, விலகி போகுமுங்க.
14வது பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் தடாலடியா சில மாற்றங்கள செய்வீங்க. பெரிய முதலீடுகள செய்து மாட்டிக்காதீங்க. சந்தை நிலவரத்த தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது நல்லதுங்க. அதேபோல வாடிக்கையாளர்கிட்ட கனிவா நடந்துக்கோங்க. எதிர்ப்பையும் தாண்டி லாபம் உயருமுங்க. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருந்துக்கோங்க. 15வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்க வேலையில சுமை அதிகமாகுமுங்க. இதுவரைக்கும் வந்த தொல்லைகள் எல்லாமே மறையுதுங்க. பழைய அதிகாரிகள் வேற இடத்துக்கு மாறி போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு வரக்கூடிய புதிய அதிகாரிகளால உற்சாகத்த அடைவீங்க. அவங்க உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள்ங்க. அதைய தாண்டி ஒரு 15 விஷயங்கள் சனீஸ்வர பகவான் கொடுத்துட்ட வாய்ப்புகள பார்த்துருக்கோம்ங்க. இதுவரைக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மாற்றம் வருதுன்னு உணர்ந்திருக்குமுங்க. இப்போ தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாங்களா? பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இதுல முதல்ல இருக்கக்கூடிய பூரட்டாதிக்கு வரவு அதிகமாகுமுங்க. அதாவது இவரால இந்த வக்ர காலத்துல சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்குதுங்க. எதிர்பார்த்த நன்மைகளை நீங்க அடைய போறீங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுமுங்க. வருமானத்துல தடைகள் விலகுதுங்க. குடும்பத்துல அமைதியான நிலை ஏற்படுமுங்க. உறவுக்காரங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்துல ஆதாயம் உண்டாகுதுங்க. இதோட முயற்சிகள் இருந்த இழுபறி, வருமானத்துல இருந்த தடை எல்லாமே விலகுதுங்க. உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது சீராக போகுதுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. வருமானம் உயருமுங்க. பொன் பொருள் சேருமுங்க. எதிர்பார்ப்பு நிறைவேறுதுங்க. ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருமுங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்ப சரியாக போகுதுங்க. தொழில் வியாபாரம் இதுல எதிர்பார்த்த வருமானம் இருக்குமுங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுதுங்க. கூட்டுத் தொழில் செய்றவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே சரியாகுதுங்க. தொழில் ரீதியா வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, உடல் ரீதியா, குடும்ப ரீதியா எல்லா விதங்களிலுமே ஒரு மாற்றம் வருமுங்க. அது உங்களுக்கு சாதகமா தான் அமையுமுங்க. அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரமுங்க. எல்லா விதங்களிலுமே வருமானம் உயருதுங்க. வீட்ல மகிழ்ச்சி இருக்குமுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுதுங்க. அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாதிப்புகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கறாருங்க. வழக்கமான முயற்சிகள் கூட எந்தவித தடையும் இல்லாம நிறைவேறுமுங்க. திட்டமிட்ட செயல்பாடுகள் லாபம் உண்டாகுதுங்க. பிரச்சனையே வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய சக்தி ஏற்படுதுங்க. பணியில இருந்த நெருக்கடிகள் தீருதுங்க. நீங்க எதிர்பார்த்தபடியே அதிர்ஷ்டமும், எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமுமான பலன்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுதுங்க. இதோட கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்க நிலையில உயர்வு ஏற்படுதுங்க. தொழில்ல இருந்த பிரச்சனைக்கு முடிவு வருதுங்க. வியாபாரத்துல லாபத்தை அதிகமா கொடுக்கறாருங்க. எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுதலைங்க. ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் நீங்குதுங்க. மற்றபடி தொழில் ரீதியா இல்லை வேலை பார்க்குறீங்களா, உத்தியோகத்தில் இருக்கீங்களா, பெண்களா இருக்கீங்களா, யாருக்குமே கல்வி ரீதியா, உடல் உபாதைகள் ரீதியா, குடும்ப ரீதியா எல்லாமே சிறப்பாக தான் இருக்குமுங்க. குறிப்பா குடும்ப நட்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையுதுங்க. மனசுல இருந்த அந்த இனம் புரியாத சங்கடங்கள், பயங்கள் எல்லாமே சரியாகுதுங்க. வருமானம் உயருதுங்க. செலவுக்கு ஏத்த மாதிரியே வருமானத்துக்கு குறைவே இருக்காதுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க. வெளிநாட்டு தொடர்புடைய வருமானம் இருக்குதுங்க. ஒரு சிலர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்களே, அந்த முயற்சிகளுக்கு இப்ப யோகம் இருக்குதுங்க. இதையடுத்து ரேவதி நட்சத்திரம்ங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கறாருங்க. முயற்சிகளை கூட லாபமா மாத்தி கொடுக்கறாருங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதுங்க. முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமுமே இப்ப இருக்காதுங்க. எல்லாமே முடிவுக்கு வருதுங்க. தடைப்பட்ட முயற்சிகள் கூட இப்ப முடிவுக்கு வருதுங்க. பண வரவு அதிகமாகுதுங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுதுங்க. பழைய சொத்து பிரச்சனை கூட இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க. ஒரு சிலர் தொழிலுக்காக இல்லை வேலைக்காக வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ போய் தங்கியிருப்பீங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச அந்த நிலை மாற்றம் வருதுங்க. குடும்பத்தோட வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள், பதவிகள் சேருமுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க. பணவரவு அதிகமாகுமுங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. பொன் பொருள் சேர்க்கை இருக்குதுங்க. எதிர்ப்புகள் நீங்குதுங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குதுங்க.
தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகமாகுதுங்க. புதிய முயற்சிகள் வெற்றி பெறுதுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகுதுங்க. உங்கள விட்டு விலகிப் போன உறவுகள் எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க. இதோட குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருதுங்க. மேலும் தொலைந்து போன பொருட்கள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்க மதிப்பும் மரியாதையும் உயருதுங்க. தொழில்ல எதிர்பார்த்த மாதிரியே புத்திசாலித்தனமா செயல்பட்டு லாபத்தை பார்க்க போறீங்க. வேலையில இருக்கீங்களா? உங்களுக்கான உயர்வு உண்டாகுதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சது எல்லாமே சாதிக்க போறீங்க. குறிப்பா பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்குதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்குமுங்க. இருந்தாலும் ஆரோக்கியத்துல அக்கறை தேவைங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க. புதுசா வீடு கட்டி குடிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்க போறீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுதுங்க. நேர்மையான வழியில செல்வதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து ஒட்டுமொத்தமா குடும்பத்துல குதூகலம் உண்டாகுதுங்க. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சுதா அப்படின்னு வாழ்க்கைய கடைசி நேரத்துல இருந்து நிற்கக்கூடிய ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தாங்க சனீஸ்வர பகவான் மீன ராசிகளுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. பயன்படுத்த முடியலனா கூட பரவாயில்லைங்க. அறகுறையா பயன்படுத்துறங்கிற பேர்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சிடாதீங்க. திட்டமிட்டு யோசிச்சு செயல்படுங்க. எல்லாரையும் நம்பி ஏமாந்தது தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. இப்போ இவர் தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நவக்கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு 8 பேருக்கு அன்னதானம் செய்ய. எந்த விஷயத்திலையும் நீங்க தடுமாறி நின்னாலும் சரி, சின்னதா கூட உங்களுக்கு பாதிப்பு வராம இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்குமுங்க. பாதுகாப்பே நிற்குமுங்க. வாழ்த்துக்களுங்க. இந்த பயிற்சிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு மாற்றமாக தான் இருக்குமுங்க. வாழ்க நலமோடு வளமோடு. நன்றி, வணக்கம்.